ஓம் நமோ வெங்கடேசாய. நற்பவி நற்பவி நற்பவி. வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்கள் நண்பன் செந்தில்குமார். ஒரு உலகியல் நிகழ்விற்காக இந்த வீடியோ போடுறோம். அந்த உலகியல் நிகழ்வு நம்முடைய திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் மூடப்படுமா அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு உலகியல் நிகழ்விற்கான ஒரு பிரசன்னம். இதே எங்கள் டைரக்ட் மாஸ்டர் பிரேம்சந்த் நம்பிராஜன் சார் கேட்டிருந்தார், திருப்பதி கோயில் மூடப்படுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் எங்கள் குழுவில். அதுக்கு நாங்கள் கார்டு போட்டோம். அதாவது கார்டுன்றது இங்கே டைரக்ட் கார்டு, மொத்தம் 78 கார்டு. அந்த 78 கார்டில் நல்லா ஷஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு பட்டு துணியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இந்த விஷயம் நடக்குமா, ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்குமா, இல்லது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அதை கேட்டுக்கிட்டே 3 கார்டு எடுப்போம், 5 கார்டு எடுப்போம், 2 கார்டு எடுப்போம், 1 கார்டு எடுப்போம். அது ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிறது. ஸோ இப்போ அங்கே 3 கார்டு எடுக்கக்கூடிய 3 கார்டு எடுங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணார். சரி, நாங்கள் 3 கார்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நமக்கு வந்த சீட்டுகள், அதாவது துருப்புச் சீட்டுகள், கார்டு என்னென்ன கார்டுன்னா 20, அது தீர்ப்பு கார்டு தலைகீழாக வந்தது. அடுத்தது 60வது கார்டு 6 வாள்கள், அதுவும் தலைகீழாக வந்தது. அடுத்தது 36வது கார்டு 10 செங்கோல்கள், அது நேராக வந்தது. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் கார்ட்ஸ், அதாவது நேர்மறையான கார்டுகள் 3ல் 2 நேராக வந்தாவே அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3மே நேராக வந்ததுன்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம், நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அது நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த கார்டு எப்படி நெகட்டிவான கார்டு அது தலைகீழாக வந்ததுன்னா அது ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு தீர்ப்புன்ற கார்டும் தலைகீழ், 6 வாள்கள் சொல்லக்கூடிய 60ஆம் நம்பர் கார்டும் தலைகீழ். அதாவது 20 மற்றும் 60 இந்த 2 கார்டுமே தலைகீழ். அடுத்தது 36, அதுக்கான அந்த ஒரே ஒரு கார்டு மட்டும் நேராக வந்திருக்கு. இப்போது மெஜாரிட்டி பார்க்கும்போது 3 கார்டில் 2 கார்டு தலைகீழ். ஒரு ஒரு கெட்ட விஷயம் அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்போது எடுத்துக்கிட்ட போது என்ன வருதுன்னா, நமக்கு அந்த திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் மூடப்படும் அப்படின்றத நமக்கு தெளிவாக காட்டிடுச்சு. இது மாதிரி விஷயங்களை கணிக்க முடியுமா? நான் கணிக்க முடியும், கணிச்சிருக்கோம். கணித்த உடனே எங்கள் டாரட் மாஸ்டர் அதை கன்ஃபார்ம், அது அவர் அது என்ன கரெக்டாக அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு முகநூலில் பதிவேற்றம் பண்ணியிருந்தார். அது பதிவேற்றம் பண்ணார். இன்றைக்கி பண்ணாருன்னா, இன்றைக்கி ஈவினிங் பண்ணாருன்னா, மறுநாள் காலையில் ஆக்சுவலாக அதுக்கு 2 நாள் 3 நாள் கழித்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பதியில் பொது முடக்கம் 15 நாளுக்கே அப்படின்ட்டு நியூஸ் பார்த்து அதையும் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தார். பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம சொன்ன ஒரு பிரசன்னம் நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்து பார்க்கும்போது. ஆனால் உண்மையில் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் மூடப்பட்டது எங்களுக்கும் வருத்தம் தான். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு உலகியல் நிகழ்வை நாங்கள் அதை துல்லியமாக கணிச்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி மனசுக்குள்ளே இருந்தது. சீக்கிரமாகவே அந்த திருக்கோயில் திறக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுதல். இதுபோல் நிறைய உலகியல் நிகழ்வுகள்லாம் டாரட் மூலமாக கணிச்சிருக்கோம். இது எங்களுடைய முதல் முயற்சி. இந்த மாதிரி ஒரு அந்த டாரட்டோட பிரசன்னம் நடக்குமா உலக நிகழ்வுக்கு அப்படின்றது. ஸோ இதை நாங்கள் கணிச்சு பார்த்தோம், இது நடந்திருக்கு. அதை தான் இங்கே நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இது இந்த வீடியோ பார்த்தோம்னா எங்கள் டாரட் மாஸ்டர் திரு பிரேம்சந்த் நம்பிராஜன் சார் அவர்களுக்கு இது காணிக்கையாக்குகிறேன்.
இது போன்ற இன்னும் பல உலகியல் நிகழ்வுக்கான கார்டுகள் போட்டதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து வீடியோவாக போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்பு நண்பர்களே, நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில்குமார்.